ಕಂಡೀಷನ್, ಸ್ಥಿತಿ, ಅವರುಗಳ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಬೇಕು. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು, என்னங்க அவங்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்க. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ. இரண்டாவது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? ಎರಡನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು. ஏன் அலசிக்கிட்டு இருந்தாங்க? ಯಾಕೆ ಅವರು ಬಲೆಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು? இப்ப அதுக்கான பதில் 5வது வசனத்துல இருக்கு பாருங்க. ಅದಕ್ಕಾಗಿರುವ ಉತ್ತರ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆವು, ಆದರೆ ಏನೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. சொல்லமா ಕಂಡೀಷನ್. ಹೇಳೋಣವಾ? ನೈಟ್ ಎಲ್ಲ ಮೀನು பிடிச்சாங்க. ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನನ್ನು ಹಿಡಿದರು. ಅನುಭವசாலிங்க. ಅವರು ಅನುಭವವುಳ್ಳವರು. மீன் பிடிக்கிறது தான் அவங்க வாழ்க்கையே. ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯುವುದೇ ಅವರ ಕೆಲಸ. ಅನುಭವசாலிங்க அவங்க. ಅವರೆಲ್ಲವೂ ஆனா அந்த ಅನುಭವசாலிங்க, ಆ ಅನುಭವವುಳ್ಳವರು ನೈಟ್ ಎಲ್ಲ மீன் பிடிச்சாலும் ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, ஒண்ணும் கிடைக்கல. ಅವರಿಗೆ ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. விரக்தியில இருக்கிறாங்க. ಅವರು ಹತಾಶೆ ಆಗಿದ್ದಾರೆ. சோர்ந்து போன நிலையில இருக்கிறாங்க. ಅವರು ಹತಾಶೆ அவங்க ಆಗಿದ್ದಾರೆ. ಕಂಡೀಷனை பாருங்க. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ. அவ்வளவு தனிமையான நிலைமையில இருக்கிறாங்க. ಅವರು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿರುವ, ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ಅವರು ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರು. பிரயாசப்பட்டு நைட் எல்லாம் எனக்கு மீன் கிடைக்கும் சொல்லி யோசிச்சு பார்த்து ஒண்ணுமே கிடைக்காத ஒரு வெறுப்புல இருக்கிறாங்க. ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಅವರಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋರ ಹತಾಶೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த மாதிரி கண்டிஷன்ல கர்த்தர் வந்து சந்திக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು அவರನ್ನು ಸಂತೈಸುತ್ತಾರೆ. நீங்களும் நானும் சொல்லலாம். ನೀವು ನಾವು ಹೇಳಬಹುದು, எவ்வளோ படிச்சேன், ಎಷ್ಟೋ ಓದಿದೆ, படிச்சுக்கேத்த வேலை கிடைக்கல. ಓದಿದ ತಕ್ಕಂಗೆ ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಗಲಿಲ್ಲ. எவ்வளோ நல்ல வேலையெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ உழைக்கிறேன், ராவு பகலா கஷ்டப்படுறேன். ಎಷ್ಟೋ ನಾನು ಕೆಲಸಗಳು ನೋಡಿದೆ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ಕಷ್ಟ ಬಿದ್ದೆ. ராப்பகலா கஷ்டப்பட்டாலும் ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟ ಬಿದ್ದೆ. என்னால மேல வர முடியல, ನನಗೆ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ என்னால சமாளிக்க முடியல. ನನಗೆ ಅದನ್ನು ಸಮಾಲಿಸಲು என் நிலைமை அப்படியே இருக்கு, ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಹಾಗೆ என் ಇದೆ, கண்டிஷன் அப்படியே இருக்கு, ನನ್ನ ಸ್ಥಿತಿಯು ಹಾಗೆ ಇದೆ. எனக்கு சரியான வேலை கிடைக்கல, ನನಗೆ ಸರಿಯಾಗಿರುವ ಕೆಲಸ எனக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கல, ನನಗೆ ಸರಿಯಾಗಿರುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, என் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல, ನನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அப்படி நீங்க சொல்லலாம். ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ அப்படி ಹೇಳಬಹುದು. நீங்கள் நானும் சொல்லலாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳಬಹುದು. ஐயரே, ಸ್ವಾಮಿ, நைட் ஃபுல் நான் மீன் பிடிச்சேன், ನಾನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆ, நான் ஒன்னும் அகப்படல. ಆದರೆ ನನಗೆ ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಸ್ಥಿತಿ ஆண்டவர் ಇರಬಹುದು. எனக்கு உங்களுக்கு ஒன்னு செய்ய சொல்றாரு. ಆದರೆ ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ. கண்டிஷனை, என் நிலையை மாற்ற ஒன்னு செய்ய சொல்றாரு. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಒಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உங்க வறுமையை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಬಡತನವನ್ನು ಅವರು உங்க ಅರಿತವರು, நிலைமையை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು உங்க ಅರಿತವರು, தனிமையை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಒಬ್ಬಂಟಿತನವನ್ನು ಅವರು ಅರಿತರು, பலவீனத்தை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಅರಿತವನು, உங்க வறுமையான சூழ்நிலையை கர்த்தர் அறிவார், ನಿಮ್ಮ ಬಡತನವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು ಅರಿವರು, உங்கள் வெறுமையை கர்த்தர் அறிகிறார், ನಿಮ್ಮ ಬಡತನವನ್ನು ಅವರು ಅರಿತವರು, உங்க விரக்தியை கர்த்தர் அறிகிறார். ನಿಮ್ಮ ಹತಾಶೆಯನ್ನು ಆತನು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்க சொல்லலாம், என்ன புரிந்து கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ನೀವು ಹೇಳಬಹುದು, ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ வாழ்க்கை ಹೇಳಿ. முழுக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், என் கூட நிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ಜೀವನ ಪೂರ್ತಿ ನಾನು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳಬಹುದು. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன அரவணைக்க யாருமே இல்ல, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳಬಹುದು, ನನ್ನನ್ನು ಲಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಪಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ, என்ன நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. என்ன விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನಗೆ ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ எனக்கு ಹೇಳಬಹುದು. நன்மை செய்வார் யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ எனக்காக ಹೇಳಬಹುದು. தியாகமாய் நிற்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? ಆದರೆ ನಾನೊಂದು அவர் உங்களை புரிந்து கொள்வார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவரை போல என்னை உங்களை புரிந்து கொள்ள யாருமே ಅವರ இல்லை. ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ அவரை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. போல என்னை உங்களை அரவணைக்க யாரும் இல்லைங்க. ಆತನ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ஹalleluya. ಬೇರೆ அவரை போல என்னையும் உங்களையும் நேசிக்க யாரும் இல்லைங்க. ಅವರ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவரை போல எனக்கு உங்களுக்கும் என்னையும் உங்களை விசாரிக்க யாரும் இல்ல. ಅವರ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ அவரை போல எனக்கு உங்களுக்கும் தியாகம் செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவர் உங்க கண்டிஷன் அவர் அறிந்திருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು நீங்க இப்ப எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை கர்த்தர் அறிகிறார். ನೀವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೋ ಅದನ್ನು ಆತನು ಅರಿತಿದ್ದಾನೆ. எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் ஒரு வெறுக்காதவர் அவர் ஒருவர் ಯಾವ மாத்திரம். ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೋ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ஹalleluya. ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. சொல்லமா, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஹalleluya. நான் பாவி என்றாலும் என்னை அழைத்தவர் அவர், மீறி போனாலும் என்னை வெறுக்காதவர் அவர். ஹalleluya.
சேர்ந்து பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. சொல்லுவோம், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். மீண்டுமாய் சொல்லுவோமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். விவரிக்க முடியல, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். என் நிலைமை அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். சொல்லி பாடலாமா? என் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். உங்க நிலைமை, உங்க சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உம்மை போல, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு பாடலாமா? போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்க நிலைமை, என் நிலைமைய கர்த்தரை தவிர வேறு யாராலும் ಮುಳುವದಮಾಯಿ ಪುರಿಂದುಕೊಳ್ಳ ಮುಡಿயாது. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಯಾರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவர் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அன்பை விவரிக்க முடியாது. ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವಿವರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த நிலைமையை பார்த்துட்டு என்னை விட்டு போயிட மாட்டாரு. ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எந்த நிலையில் நான் இருந்தாலும், ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನಿದ್ದರೂ என்னை ಎಂದಿರಕಾದவர், ನನ್ನನ್ನು ಆತನು என்னை ತಳ್ಳದೆ ಇರುವವನು, என்னை தள்ளாதவர், ನನ್ನನ್ನು ತಳ್ಳದೆ ಇರುವವನು. ஹல்லேலூயா.